இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில காலவே புலவரோட பாட்டு ஒன்று பார்க்கலாம் பாருங்க. திருவானை காவலில் பாட்டேன். திருவானை காவலில் நானும் ரங்கநாதனும் போய் ரங்கநாதன் வீரராவலும் 3 பேரும் உட்காந்துருந்தோம். அம்பாள் சன்னதி திறக்கலன்ட்டு சேவிச்சுட்டு வரதுக்காக உட்காந்துருந்து 12 மணிக்கு மதியானம் 12 மணிக்கு நல்ல வெயில் வேற. வெயிலில் கடந்து விளையாட வெயில் ரங்கநாதனோட செருப்பு வேற யாரோ தூக்கின்னு போயிட்டாங்க. அப்புறம் அவர் வேற வாங்கினாரு அங்கே. இதெல்லாம் எனக்கு அப்படியே ஞாபகம் வருது திருவானை காவலை சொன்ன உடனே. கல்லால் அடித்ததற்கோ காலால் உதைத்ததற்கோ வில்லால் அடித்ததற்கோ வெட்கி நீர் சொல்லீரால் மஞ்சுதனை சூழும் மதிலானை காவலரே நஞ்சுதனை தின்றது என் முன்னாள் அப்படின்னு அந்த பாடல். இந்த பாடல் என்னன்னா, ஈஸ்வரன் விஷத்தை குடிச்சதுக்கு எது காரணமாக்குறாருன்னா, இந்த எதுக்கு காரணமாக்குறாருன்னா, கல்லால் அடித்திருக்கோம். அதாவது கல்லறி நாயனார்னு ஒரு கல்லால் அடிச்சு வழிபட்டார் இல்லையா, அது கல்லறி நாயனார். காலால் உதைத்திருக்கோம், கண்ணப்பர் காலால் உதைச்சார் இல்லையா ஈஸ்வரன். அதெல்லாம் நம்ம 2-3 தடவை கோட் பண்ணிக்கோ. அதில் தனியாக சொல்லணுங்கிறதே இல்லை. காலால் உதைத்திருக்கோன்னா கண்ணப்பர் தலையில காலை வச்சது. வில்லால் அடித்திருக்கோம், அதாவது அர்ஜுனன் ஈஸ்வரனோட சண்டை போட்டு பாசுபதாஸ்திரத்தை வாங்கிறதுக்காக இமயமலைக்கு போகும்போது ஈஸ்வரனே வேடனா அர்ஜுனன் கிட்ட மல்லு கட்டின்னு சண்டைக்கு நிற்கிறார். அதான் வில்லால் அடிச்சிருக்கோம். அப்போ வில்லால் அடின்னு அடிக்கிறான் பரமசிவனை. அர்ஜுனன் எல்லாத்தையும் வாங்கிக்கிறான் பரமசிவன். வில்லால் அடித்தற்கோ வெட்கி நீர். இதுக்கெல்லாம் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுதான் இதெல்லாம் நடந்ததுக்கு எல்லாம் மனசுல பட்டு இந்த மாதிரிலாம் பண்றாங்களேன்னு மனசுல பட்டு தாழ முடியாத சொல்ல முடியாததால் மஞ்சுதரை சூழும் மதிலானை காவலரே. மஞ்சுதரை சூழும் மதிலானை காவலர்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்னன்னா, மஞ்சுன்றது மதிலானைன்றது திருவானை. அதுதான் திருவானை காவல்ல சொல்றதுதான். மேகத்தை மஞ்சுன்னா மேகம், மஞ்சுன்றது மேகம். மஞ்சுதரை சூழும் அதாவது மதில் தோறும் அவ்வளவு பெரிய மதில் தோறான். மதிலானை காவரை மதுரை காவாரே கரெக்ட். திருவானைக்காவல் கோவில் மதில் தோறு பார்த்தீங்கன்னா அவ்வளோ உயரம் இருக்கும், பிரம்மாண்டமா இருக்கும். அது மேகம் அதுல முட்டுமா அப்படி சொல்றாரு. இதுல கொஞ்சம் உயர்வு நெறிச்சி அணின்னு பேர் இதெல்லாம். அதுக்காக என்ன மேகம் ஓட்டுற அளவுக்கு மதில் தோறு கட்ட முடியுமா? என்ன முடியாது. ஆனா அவ்வளவு பெரிய செவருன்னு சொல்றதுக்கு வருது இங்க. இதுக்கு இப்ப இது இந்த மாதிரி வர்றது இடத்துல பேரு இது மாதிரி வரும்போது அந்த அணிகள் எனக்கு ஞாபகம் இருந்ததுன்னா சொல்லுவேன். அதெல்லாம் இந்த பரவாயில்ல இல்லையா உங்களுக்கு கேட்டுக்குங்க எல்லாம். நான் இந்த மாதிரி விளக்கண அணிகள்ல உயர்வு நெறிச்சி அணின்னு பேரு இருக்கு. அதாவது சூரியன் போல் ஒளிர்ந்தான் அப்படின்னு சந்திரன் போல் குளுமையாக காட்சி அளித்தான். சந்திரன் மாதிரி குளுமையாக காட்சி அளிக்க முடியுமா? சந்திரன் அளவு குளுமையாக காட்சி அளிக்க முடியுமா? முடியாது. கடலே வற்றிற்று அப்படின்னு சொல்லுவோம். கடல்ல எங்கேயாலும் வத்துமா? வத்தாது. கண்ணீர் ஆறாச்சு. கண்ணீர் ஆறானா கண்ணில் தண்ணி ஒழுகி கண்ணீர் ஆறு மாதிரி ஓடுறது அப்படின்னா கண்ணீர் எங்கேயாலும் ஆறு மாதிரி ஓடுமா? ஓடாது. கண்ணை அழுது ஒரு ஆறு உண்டாக்க முடியுமா? முடியாது. ஆனா அந்த மாதிரி கவிதைகள்ல அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு பேர் உயர்வு நெகிழ்ச்சி அணின்னு பேர். இருக்கிறத கொஞ்சம் அதிகமாக்கி சொல்றது உயர்வு நெகிழ்ச்சி அணின்றது. அதுக்கான அந்த மரியாதையை ரொம்ப வசத்துறது. அதுதான் இந்த இடத்துல மஞ்சுதனை சூழும் மதிலானை காவாரு. மதிலா ஆனைக்காவர்ன்றது ஆனைக்காவல், திருவானைக்காவல். மஞ்சுதனை சூழும் மதில் ஒற்றுக்காவல். மஞ்சுன்னா மேகம். மஞ்சுதனை சூழும் மேகம் சூழக்கூடிய மதிலை உடைய மேகத்தை தடுக்குமா? திருவானைக்காவலோட அந்த மேகத்தை அந்த மதில் சோறு மேகத்தை தடுக்குமா? அவ்வளவு உயரமான சோறம். அத மஞ்சுதனை சூழும் மதிலானை மஞ்சுதனை சூழும் அது மதில். மஞ்சுதனை சூழும் மதில் ஆனை காவாரே. ஆனை காவான்றது திருவானைக்காவல்ல இருக்க ஈஸ்வரன் அர்த்தம். மஞ்சுதனை சூழும் மதிலானை காவாரே. ஜம்புலிங்கேஸ்வரர், ஜம்புலிங்கம் உள்ள இருக்கிறது ஜம்புகேஸ்வரர். அத ஈஸ்வரன் பேரு. அத சொல்றாருங்க திருவானை காவாரே. நஞ்சுதனை தின்றது என் முன்னாள். இது முன்னொரு காலத்துல நீ விஷத்தை குடிச்சிய இதுக்கு தானே மஞ்சுதனை காவாரே. மஞ்சுதனை தின்றது என் முன்னாள். நீ அந்த விஷத்தை குடிச்சிய இன்னைக்கு எதுக்கு? கல்லால கல்லால அடிச்சதுக்கும் கண்ணப்பர் காலால உதச்சதுக்கும் அர்ஜுனன் வில்லால அடிச்சதுக்கும் ஒரு மாதிரி வெக்கப்பட்டு அசிங்கப்பட்டு விஷத்தை குடிச்சிட்டீங்களா? விஷத்தை குடிச்சியா நீ?
ஆழகால விஷத்தை அதுவும் தெரியும் இல்லையா? திருப்பார்கடல கிடைச்சப்ப அமிர்தத்துக்கு கிடைச்சப்ப விஷம் வந்தது இல்லையா? வாசுகி பாம்பு வந்து விஷத்தை கக்கிது, அந்த அந்த அழுத்தம் தாழ முடியாத. அது பார்த்துட்டு அந்த விஷத்தை கக்கிது இல்லையா? அந்த விஷத்தை அந்த விஷத்தை எடுத்து இவர் குடிச்சார் இல்லையா? அதுதான் அதனால தெரியும் கண்டம் பேரு ஈஸ்வரனுக்கு. தன் கண்டத்துல வந்து நின்றுடுறது இந்த விஷம். பார்வதி வந்து கழுத்தை பிடிச்சி அந்த விஷத்தை நிறுத்திடுறா. அதான் அதுதான் இங்க வந்து அதான் அழகா சொல்றது. நீ அந்த விஷத்தை எடுத்து குடிச்சிய, அதுக்கெல்லாம் இதுதான் காரணமான்ற. கல்லால் அடித்தற்கோ காலால் உதைத்தற்கோ, சாக்கிய கல்லால் அடிச்சதுக்கும், ஆமா ஆமா வந்து காலால கண்ணப்ப காலால் வச்சதுக்கும், அர்ஜுனன் வில்லால் அடிச்சதுக்கும் அசிங்கப்பட்டு கேவலம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டுதான் அந்த காலத்துல நீங்க வந்து இது திருவானைக்காவல் இருக்க ஜம்புகேஸ்வரர் நீங்க விஷத்தை குடிச்சது அதனால தானா அப்படின்னு கேட்குறேன். அருமையான பாடு. திருவானைக்காவல் தான் காலமேப்பூரோட ஊர். திருவானைக்காவல் தான் அவருக்கு ஸ்ரீரங்கத்தில் இருந்த வைஷ்ணவர். அவர் ஆக்சுவலாக காலமேப்பூர் வந்து ஒரு வைஷ்ணவர். ஆனால் அவர் வந்து சைவமா மாறிடுறாரு. அப்புறம் வைஷ்ணவத்திலேருந்து சைவமா மாறிட்டு இந்த ஊர் ஊரா சுத்துறாரு. சைவமா மாறினாலும் கூட அவர் வந்து எல்லாரையும் கிண்டல் பண்றது, கேலி பண்றது, அதுவே அவருக்கு ஒரு பாட்டு. அவரோட கவியில வந்து அவருக்கு எல்லாத்தையும் கொண்டு கிண்டலையும் கொண்டா, கேலியும் கொண்டா, இறைவனை புகழ்ந்தும் பாடுவார். இறைவனை ஒரு மாதிரி ஓட்டுறதுன்னு நினைப்ப அது மாதிரி இறைவனை ஓட்டியும் பாடுவார், கிண்டல் பண்ணியும் பாடுவார். அது மாதிரி இறைவனை கிண்டல் பண்ணி பாட்ட பாடல் இவருடைய வந்து சில இடம் நிறைய இருக்கு வருது. நமக்கு இப்ப 4 தான் இல்லை, இன்னும் 20 தான் நம்மளுக்கு இருக்கு சொல்ல வேண்டியது. 20 சொல்ல முடியும், அவ்வளவுதான். இவரோட பாடல்கள்ல சிலையடை நிறைய இருக்கு. பாம்புக்கும் எலுமிச்சம்பழத்துக்கும், நல்லெண்ணெய்க்கும் பாம்புக்கும் நிறைய இருக்கு. அது மாதிரி நிறைய இருக்கு. பூசணிக்காய்க்கும் ஈஸ்வரனுக்கும் அது மாதிரி நிறைய இருக்கு. ஏகப்பட்டது இருக்கு. அவர் பாருங்க சிலேடை பாடல்கள் பழமை புலவர்னா சிலேடை பாடல் தான் நிறைய இருக்கு. நான் சொல்றேன் அப்படியே ஒன்று நான் இனிமேல் கொஞ்சம் அதை ஆரம்பிப்போம் சொல்றேன். கொஞ்சம் இன்னும் 2-3 நாளைக்கு இந்த இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் சொல்லிட்டு அடுத்தது சிலேடையா சொல்றேன் கடைசியில் கொஞ்ச நாளைக்கு. அதுவும் கடைசியாக இருக்கலாம், எல்லாத்தையும் சொல்லிட முடியாது, நிறைய இருக்கும் ஒன்றும் பார்ப்போம். அதான் இதை வந்து இந்த பாட்டு வந்து இவர் பாடின பாட்டு. கல்லால் அடித்தற்கோ காலால் உதைத்தற்கோ, கல்லால் அடித்ததற்கோ காலால் உதைத்ததற்கோ வில்லால் அடித்ததற்கோ வெற்றி சொல்லீரால் மஞ்சுதனை சூழும் மதிலானை காவாரே நஞ்சுதனை தின்றது என் முன்னால் என்று பாடல். இந்த பாடல் அருமையான பாடல்.